அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, பெண்கள் நினைத்ததை சாதிப்பது பிறந்த வீட்டிலே அப்படின்னு நாங்க பேச வந்திருக்கோம். பிறந்த வீடுங்கிறது வெறும் செங்கல் சிமெண்டால கட்டப்பட்டது இல்ல. புகுந்த வீடு எதனால கட்டிருக்காங்கம்மா? பிறந்த வீடு வெறும் உருவங்கள் நடமாடும் இடம் அல்ல, உள்ளங்கள் உறவாடும் இடம். அங்கதான் எங்களுக்கு உணர்வு பூர்வமான பாசம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், உரிமை இருக்கும், சுதந்திரம் இருக்கும். அப்படிப்பட்ட பிறந்த வீட்டுல தான் நாங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நாங்க சொல்ல வந்திருக்கோம். பூந்த வீட்டுல பிசாசுகளா உட்கார்ந்துருக்கோம். ஆமா, அதை எங்க வாயால வேற சொல்லணுமா ஐயா? அங்க எப்படி எல்லாம் இருக்குங்கிறது போனால தெரியும். நடுவர் அவர்களே, ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? பிடித்ததை சாதிப்பது, விரும்பியபடி வாழ்வது அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நமக்கு பிடிச்சதை செய்யறது, நமக்கு பிடிச்சதை கட்டாயமா செய்யறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன தெரியுமா? பிடிக்காததை செய்யாம விடுறது ரெண்டு. இந்த ரெண்டையும் நாங்க செய்யக்கூடிய இடம், சுதந்திரமாக செய்யக்கூடிய இடம் எங்க பிறந்த வீடு தான். இப்ப பள்ளிக்கூடத்துல நாங்க படிக்கும் போது சாயங்காலம் வீட்டுக்கு வருவோம் இல்லையா? சாயந்தரம் வீட்டுக்கு வரையில பசியோட வருவேன். வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மாட்ட கேட்பேன், அம்மா என்ன சாப்பாடு? உடனே எங்க அம்மா புளிக்குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னா போதும். எனக்கு பிடிக்காது, எனக்கு புளிக்குழம்பு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், கோபமா சொல்லிட்டு போய் படுத்துக்கிடுவேன். எங்க அப்பா, எங்க ஆத்தா இல்ல, என் அம்மா இல்ல, வெறுவைத்தோட படுக்க கூடாதுமா, இரு அப்பா உனக்கு பரோட்டாவும் வறுவலும் வாங்கிட்டு வரேன், உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து என்ன சாப்பிட வச்சு தூங்க வைப்பாங்க. இந்த நிலைமை புகுந்த வீட்டுல நடக்குமா? நான் சாப்பிட்டனா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது இல்லையா? பார்த்து பார்த்து நம்மளை சாப்பிட வைக்கிறது பிறந்த வீடாத்தான் இருக்கும். ஆக பிறந்த வீட்டுல ஒரு திண்ணி பண்டாரமா வளர்றீங்க. சாப்பாடு முக்கியம் இல்லையா? நடுவர் அவர்களே, காலையில லேட்டா எந்திப்போம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்களுக்கு நேரடியா 12 மணிக்கு தான் தூக்கமே விழிப்போம். ஆனா புகுந்த வீட்டுல இது நடக்குமா? 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 லேட்டா எந்திரிச்சோன்னு வைங்களேன், சுப்பிரபாதத்தோட தான் எந்திக்கணும். 8 மணி வீடு விளங்குமா? அந்த அம்மா பேசும். ஆமா, உங்க மாமியாருக்கும் அது புகுந்த வீடு தானே, அது எத்தனை மணிக்குமா எந்திரிக்கும்? அவங்க சீனியர் ஆயிட்டாங்கல்ல ஐயா, வயசான காலத்துல தூக்கம் வராது அந்த அம்மாவுக்கு, நடுராத்திரியில இருந்து நடமாடிக்கிட்டே இருக்கும். இதுதாங்க புகுந்த வீட்டினுடைய அழகு. உங்க மாமியார் அப்படி பேசும்போது உங்க வீட்டுக்காரர் என்னமா செஞ்சாரு? அது பாவங்க ஐயா, வாயில்லா பூச்சி. நீங்க இவ்வளவு பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நடுவர் அவர்களே, இப்ப திருமணம் ஆன பிறகு பாருங்களேன், எங்க பிறந்த வீட்டுக்கு நாங்க ஏதாவது ஒரு வேலையா வரணும் அப்படின்னா எவ்வளவு குதூகலமா ஓடி வரோம். ஏன் தெரியுமா? என் பிறந்த வீட்டுல தான் நான் நினைச்சபடி இருக்க முடியுங்கிறதுக்கு தான் புகுந்த வீட்டுல இருந்து சந்தோஷமா இங்க பிறந்த வீட்டுக்கு ஓடி வர்றது. ஆமா, அங்க ஒரு மதினி ஒருத்தி இருப்பாளே பிறந்த வீட்டுல. ஆமா, இருப்பாங்க. விட்டுருவா அவங்கள? மதினியா அவங்க வீட்டுக்கு போன நேரத்துல தான் நாங்க எங்க வீட்டுக்கே வருவோம். அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் எங்க அம்மா பிளான் பண்ணி பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. எந்த நேரத்துல வரணும் போடலாம் அவங்க சொல்லிடுவாங்க. இந்த படம்லாம் பொய், அதெல்லாம் கதை விட்டு போட்டிருக்காங்க. எங்கேயாவது இதெல்லாம் நடக்குமா ஐயா? முதல்ல பியூட்டி பார்லருக்குள்ள ஆம்பளையிலேயே விட மாட்டாங்க. இவர் என்னமோ கையில பேக்க வச்சுக்கிட்டு நிக்கிறாரு பக்கத்துல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு படிப்பு படிக்கணும் இல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு நான் விரும்பினா நேர்த்தி கடன் வச்சு என் ஆசை நிறைவேறுவதற்காக துணையா இருக்கிறது எங்க அம்மா. மாமியார் விரதம் இருப்பாங்களா? இருப்பாங்க. அவ நினைச்சது எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஏதாவது ஒரு சாதனை நம்ம பண்ணிட்டோம்னு வைங்களேன் புகுந்த வீட்டுல, அப்படியே கருகிற வாசனை வெளியே வரைக்கும் தெரியும். அப்படியே பொங்க பானையை ஏத்தி பொங்கல் வச்சே இறக்கிடலாம், அவ்வளவு தூரம் எறிவாங்க. அந்த இடத்துல எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? பிறந்த வீட்டுல தான் அதெல்லாம் சாதனையோடு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நடுவர் அவர்களே, இப்ப புகுந்த வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன விசேஷம் நடக்குன்னு வச்சுக்குவோம், பொங்கல் தான் வருதுன்னு வச்சுக்குவோமே, நான் பிறந்த வீட்டுல கட்டளை போடுவேன், பொங்கச்சீரு அப்படி லாரியில கொண்டு வந்து இறக்கணும், அப்பந்தான் என் புகுந்த வீட்டுல எனக்கு கௌரவம் கிடைக்கும்னு சொல்லி அவ்வளவு சீரையும் அதிகாரம் பண்ணி நாங்க பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்துருவோம். ஆனா இதையே கொஞ்சம் மாத்தி யோசிப்போமே, என் தம்பிக்கோ என் தங்கச்சிக்கோ கல்யாணம்னு வச்சுக்குவோம், நான் சொல்றேன் எங்க வீட்டுக்கார்ட்டே சொல்றேன், பார்த்து செய்வோங்க, நம்ம அவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க நமக்கு, நம்ம சீர் செய்யும் போது நிறைய செய்யணுங்க, அவங்களுக்கு நல்ல மொய் செய்வோம், ஒரு நகை வாங்கி போடுவோம்னு சொன்னா போதும். இந்த பாரு, அவங்க செய்ய வேண்டியது கடமை,
நம்ம செய்யறது விருப்பம். அவ்வளவு அதிகாரம் பண்ணுவார் உங்க வீட்டுக்காரரு. ஆமா, செய்வாங்க ஐயா. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். எம்ஏ படிக்கும் போது காலேஜ்ல இருந்து டூர் கூட்டு போறாங்க. 4 நாள் போக வேண்டி இருக்கு. எங்க அப்பாட்ட வந்து அனுமதி கேட்கிறேன். எங்க அப்பா, ஏமா 4 நாள் அம்மா அதெல்லாம் சரியா வராது, வேண்டாமா விடுன்ட்டார். என்னால அதுக்கு மேல பேச முடியல. 2 நாளா கம்முன்னு இருந்தேன் பாருங்களேன். எங்க அப்பா நொந்து போயிட்டாங்க. பிள்ளை கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கும், இப்படி கோபமா இருக்கால, என்னமோ ஆகட்டும், கையில காசை கொடு, போயிட்டு வரட்டும். அப்படி நாங்க பேசாமல் இருந்தால் தாங்கிக் கொள்ள முடியாமல் எங்களுக்காக இறங்கி வந்து செய்வது எங்கள் பிறந்த வீடு. ஆனா புகுந்த வீட்டுல என் தங்கை ஒருத்தி ஒரு பல்லு புடுங்கிட்டு வந்து பேச முடியாம இருக்கா ஐயா. அதுக்கு அவன் நாத்தனார் கமெண்ட் அடிச்சிருக்கா, ஒரு பல்லு புடுங்கினதுக்கு வீடு இவ்வளவு நல்லா இருக்கு, 32ஐயும் வரிசையா புடுங்கினா குடும்பம் விளங்கிருமேன் இருக்கா. ஒரு உண்மையை சொல்லியிருக்காமா? எங்களை பேச வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது எங்க பிறந்த வீடு. நாங்கள் நினைத்ததை செய்வது எங்க பிறந்த வீடு. நாங்கள் நினைத்தபடி மகிழ்வாக ஆடுவதும் பாடுவதும் எங்கள் பிறந்த வீட்டில். புகுந்த வீட்டுல கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு எங்களை சுற்றி கட்டி இருப்பதாக நினைத்து ஒரு விலங்குக்குள் அகப்பட்டது போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், பெண் நினைத்ததை சாதிப்பது பிறந்த வீடே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.